ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜிஎஸ்சில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த மாதிரி 4 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க 88 நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. காரைக்கால் அம்மையாரோடது பார்த்தோம் அப்படின்னா மூத்த திருப்பதிகங்கள். ஓகேவா? அடுத்த ஆண்டாள் வந்து பாவை பாட்டு, திருப்பாவைன்னு சொல்லக்கூடியது. அரங்கநாத முதலியார் வந்து கச்சி கலம்பகம். அடுத்து வந்து சேரமான் பெருமாள் நாயனார், இவங்களோடது வந்து திருவந்தாதி. ஓகேவா? ஸோ இது வந்து கொடுத்துருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இதில் இவங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க இயற்றிய வேறு சில நூல்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் அப்படின்னா 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் இவருடைய பாடல்கள் வந்து இருக்குது. இறைவனை அப்பா அப்படின்ற அழைக்கிற உரிமை பெற்றவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். இவங்க இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், 2 பதிகங்கள் இருக்குது. அடுத்து திரு இரட்டை மணி மாலை. ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களுடைய இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஆண்டாள். 12 ஆழ்வார்களில் உள்ள ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள் அவர்கள் தான். இவங்களை சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஓகே. அடுத்த ஆண்டாளோட அவங்க இயற்றியது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவையில் 30 பாடல்கள் கொண்டது. இதை பாவை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாச்சியார் திருமொழியில் வந்து பார்த்தோன்னா 143 பாடல்களை கொண்டது. ஓகேவா? ஸோ ஆண்டாள்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ரெண்டும் இவங்களுடையது. ஓகே. அடுத்து பூண்டி அரங்கநாத முதலியார். இவர் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த தமிழறிஞர் மற்றும் புலவர் ஆவார். இவர் இயற்றிய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடையது தான் கச்சி கலம்பகம் அப்படின்றது. காஞ்சிபுரத்தை பற்றி பாடியிருப்பார். இதுதான் வந்து கச்சி கலம்பகம் அப்படின்றதும். மேலும் நிறைய தனி பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய செய்யுள் நூல்கள் எல்லாமே வந்து இவரும் இயற்றியிருக்காரு. பூண்டி அரங்கநாத முதலியார் அவர்கள். ஓகே. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார். இவர் யாருன்னா நாயன்மார்களில் உள்ள ஒருத்தர் தான். சுந்தரமூர்த்தி நாயனாரோட நெருங்கிய நண்பராக இருப்பார். இவருடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா திருவந்தாதி, பொன் வண்ணத்தந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து திருக்கைலாய ஞான உலா. அடுத்து திருவாரூர் மும்மணி கோவை. ஓகே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.